வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் நாம் 5ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். 5ஆம் வசனம் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். இந்த உலகத்தை ஆன்டி கிரைஸ்டுடைய கவர்மெண்ட், அந்தி கிறிஸ்துடைய அரசாங்கம் பிடிக்க போகிறது. பிடித்து 7 ஆண்டு காலம் அவர்கள் ஆளுகை செய்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதுல 5வது வசனத்துல 42 மாதம் அளவும் யுத்தம் பண்ணும்படி அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் 42 மாசம் அவங்க என்ன செய்யறாங்க? யுத்தம் பண்றாங்க. யுத்தம் பண்ணி உலகத்தை தங்கள் கண்ட்ரோல் கீழே கொண்டு வராங்க. அதுல 7வது வசனத்துல மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்கு. இந்த யுத்தம் பண்ணி முழு உலகத்தையும் தங்கள் கண்ட்ரோல் கீழே கொண்டு வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எதிர்பார்க்கிற இந்த யுத்தமானது இப்பொழுது அல்ல, இப்ப நடக்கிற இந்த யுத்தம் அல்ல. அடுத்து வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு யுத்தம், ஆன்டி கிரைஸ்ட் நடத்த போற யுத்தம், அந்த 7 வருஷத்துல நடத்த போற யுத்தம். இப்போ நடத்த போற இந்த யுத்தம் எவ்வளவு வேகமா நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. எப்ப நடக்க போகுது தெரியாது. எப்போ வேணாலும் ஆரம்பிக்கலாம். நிலைமை போகிற போக்கு, அடுத்து வெட்டுக்கிளிகளுடைய படையெடுப்பு, அதன் ஒட்டி பஞ்சம், இப்போதே ஏற்பட்டிருக்கிற பொருளாதார வீழ்ச்சி, அது சரியாகிறதுக்கு இன்னும் 2 வருஷம் ஆகும்னு சொல்றாங்க, 3 வருஷம் ஆகுன்றாங்க. அநேகருடைய சம்பளத்தையுமே அரசாங்க சம்பளத்தையுமே குறைச்சி கொடுக்க முடிவு பண்ணியிருக்கிறாங்க. நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஒரு பார்ட் பிடிக்க போறோம்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் நிலைமை சீராகி பூமி ஒரு நிலைக்கு வருவதற்கு இன்னும் கொஞ்சம் காலம் பிடிக்கும். சோ கண்டிப்பாக ஒரு யுத்தத்தை நாம் எதிர்பார்க்கிறோம். இந்த யுத்தத்தை நான் சொல்லவில்லை. இந்த யுத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 7 வருஷத்துல முதல் 3 வருஷம், ஃபர்ஸ்ட் 3.5 years, இந்த யுத்தம் தான் மிக முக்கியமான ஒரு யுத்தம். முழு உலகத்தையும் தன் கண்ட்ரோல் கீழே கொண்டு வருகிற யுத்தம். அவன் என்ன செய்ய போறானா, சகல ஜனங்களையும் யுத்தத்தின் மூலமாக கொண்டு வருவான். எப்படி நடக்க போகிறது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ நியூ வேர்ல்ட் ஆர்டரை ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா, யூரோப்பியன் யூனியன் தலைமையில். இந்த யூரோப்பியன் யூனியன் தலைமையில் நியூ வேர்ல்ட் ஆர்டர் ஃபார்ம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்றது ஒரு உதாரணம், நமக்கு தெரியாது. ஒருவேளை அடுத்த யுத்தம் ஒன்று வரும்போது அதுல சூப்பர் பவராக யூரோப்பியன் யூனியன் உருவெடுக்கும். உருவெடுத்த பிறகு அவர்கள் ஒரு வரைவை, உலகம் முழுவதும் ஒரே வரைவை அவர்கள் செயல் திட்டத்தை கொண்டு வர போகிறார்கள். ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட், அதான் நம்ம ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட் என்று சொல்றோம். புதிய உலக பின்னணி, ஒழுங்கு பின்னணி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதற்கு ஆங்கிலத்தில் ஒரே வேர்ல்ட், நியூ வேர்ல்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சோ இந்த ஒன் வேர்ல்டுக்கு அவங்க இப்பவே வரைவு சரி. அந்த தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற பின்பு அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 7 நாள், ஒரு வாரம்னா 7 நாள்னா 7 வருஷம். எசேக்கியேல் புஸ்தகத்தின்படி அந்த எசேக்கியேல் புஸ்தகத்துல ஒவ்வொரு வருஷமும் ஒரு நாளாக கணக்கிடப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதன்படி இப்போ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 7 வருஷம் ஆகும். 7 வருஷத்துல முதல் 3 வருஷம் அந்த உடன்படிக்கை இருக்கும். எல்லோரோட கூட உடன்படிக்கை இருக்கிற அந்த உடன்படிக்கை முதல் 3 வருஷம் இருக்கும். இந்த 3 வருஷம் தான் அந்த யுத்தம் பண்ற 3 வருஷம். அவர் என்ன பண்ணுவாப்ல, எல்லாரோட கூட உடன்படிக்கை ஏற்படுத்துவார். ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட், அதாவது ஒரே கரன்சி, ஒரே ரிலிஜியன், ஒரே ராணுவம், எல்லாமே ஒன்னா இருக்கும். இதை உலக நாடுகளில் பெரும்பான்மையாளர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஏன்? அந்த ஐரோப்பியன் யூனியன்ல 29 நாடு ஏற்றுக்கொள்ளணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஐரோப்பியன் யூனியன் கூட யாரெல்லாம் இப்போ சைன் பண்ணி இருக்கிறாங்களோ, இப்பவே அநேக நாடுகள் சைன் 7 years ட்ரீட்டி யூரோப்பியன் யூனியன் போட்டு பாருங்க, இஸ்ரேல் வரைக்கும் பண்ணியிருக்கு. எல்லாரும் பண்ணுவாங்க. இந்த 7 years ட்ரீட்டி பண்ண பிறகு திடீர்னு பல நாடுகள் இதற்கு ஒற்றுக்கொள்ளாது. உதாரணமா நீங்க சொல்லணும்னு சொன்னா, மலேசியா தேசத்தை ஃபார்ம் பண்ணும்போது அவர்கள் என்ன செய்தார்கள், எல்லா மாநிலங்களையும் ஒன்றாக இணைத்து 13 மாகாணங்களை இணைத்து ஒரே மலேசியா தேசமாக அவர் கொண்டு வரும்போது சிங்கப்பூர், புரூனையும் கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார்களாம். அப்பொழுது அவர்கள் அதுக்கு ஒற்றுக்கொள்ளவில்லை. ஆரம்பத்தில் ஒற்றுக்கொண்டு பின்னாடி ஒத்துக்கொள்ள மாட்டோம்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்தியாவை இணைக்க, ஒரே இந்தியாவாக மாற்றுவதற்கு, அப்போது தனித்தனி மாகாணங்கள் இணைப்பதற்கு அவர்கள் மிகப்பெரியதான ஒரு முயற்சியை செய்ய வேண்டி இருந்தது. ஒரு சிலர் ஒத்துக்கொண்டார்கள், ஒரு சிலரை அவர்கள் வலுக்கட்டாயமாக சேர்த்தார்கள், ஒரு சிலரை யுத்தம் பண்ணுவோம் என்று சொல்லி சேர்த்தார்கள். இப்படி தங்களுடைய சட்ட திட்டங்களுக்கு அவர்களை இணைப்பார்கள். அவங்க ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதுக்கு பக்கத்து நாடுகள்லாம் ஒத்துக்கணும், இல்லாத பட்சத்தில் யுத்தம் அவர்கள் மேலே வரும். இதே மாதிரி தான் யூரோப்பியன் யூனியன் என்ன பண்ணுச்சு, எல்லாரையும் இணைச்சிச்சு. ஆனால் இப்பொழுது யூரோப்பியன் யூனியனை விட்டு பிரெக்சிட் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பிரிட்டன் வெளியே போயிருச்சு. பிரிட்டன் வெளியே போயிட்டு எங்களுக்கு இது வேண்டாம். ஆனால் அந்த பிரிட்டன் வெளியே போனதுக்கு, யூரோப்பியன் யூனியன் வெளியே போனதுக்கு எவ்வளவு சதவீதம் ஆதரவு பார்த்தா 1% தான். அதாவது இதுக்கு அதுக்கும் 1% தான் வித்தியாசம். இது 49, அது 51. அதாவது 1% மக்கள் மட்டுமே வெளியே போவதற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. 51% மக்கள்ல ஏறக்குறைய 1% தான் அதிகம். அப்படி இருக்கும் பொழுது இந்த பிரெக்சிட் முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வரப்போகிற யுத்தத்திற்கு பிறகு யூரோப்பியன் யூனியனை ஃபார்ம் பண்ணும்போது இந்த இங்கிலாந்தும் அதோடு கூட இணைந்து கொள்ளும் அல்லது இணைக்க வைக்கப்படும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இங்கிலாந்து இன்னை வரைக்கும் விட்டு கொடுக்காத சில காரியங்கள் தான் யூரோப்பியன் யூனியனுக்கும் இங்கிலாந்துக்கும் ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறது. இங்கிலாந்துடைய மிக முக்கியமான காரியங்கள் நிறைய இருக்கு. அதுல முக்கியம் 1-2 என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பார்டர் அதை திறக்கக்கூடியது. ரெண்டாவது, இங்கிலாந்துடைய பாரம்பரியம் பவுண்டு, அதை விட்டு கொடுக்கணும். அவங்க இங்கிலாந்து விட்டு கொடுக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவங்க ரொம்ப பாரம்பரியம், இங்கிலாந்துக்காரர்கள் ரொம்ப பாரம்பரியம் பார்ப்பாங்க. அவங்களுடைய அந்த ட்ரெடிஷன் ரொம்ப ஜாஸ்தி. அப்போ அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ இந்த யுத்தத்துக்கு பிறகு ஒருவேளை இங்கிலாந்துடைய பொருளாதார வீழ்ச்சி மிக அளவில் கீழே போகும்போது அவர்கள் இதை தானாக யூரோப்பியன் யூனியனில் சேர்ந்து கொள்வார்கள்.
அல்லது யூரோப்பியன் யூனியன் வலுக்கட்டாயமாக அவர்களை சேர்க்கும், யுத்தம் பண்ணி எல்லோரையும் சேர்த்தாங்க பாருங்களேன், சேர்ப்பாங்க. அப்ப முழு உலகத்துக்கும் ஒரு வரைவை கொண்டு வரும்போது ஒரு சில நாடுகள் ஒத்துக்கொள்ளாது, ஒரு சில நாடுகள் தானாகவே முன்வந்து வந்து ஒத்துக்கொள்வார்கள். பல நாடுகள் இதுக்கு ஒத்துக்கொள்ளும். ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய சைனா போன்ற நாடுகள்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க வந்து கம்யூனிசம் தனியா இருப்பாங்க. அவங்களோட யுத்தம் பண்ணி கொண்டு வந்து அந்த முதல் 3 வருஷத்துக்குள்ள முழு உலகத்தையும் தங்கள் கண்ட்ரோல் கீழே அவர்கள் கொண்டு வருவார்கள். அதான் வசனம் சொல்லுது, 42 மாதம் அளவும் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் 42 months நீ என்ன வேணா பண்ணிக்க. சோ ஆல்மோஸ்ட் அவங்க 99.99% கொண்டு வந்துருவாங்க. ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னா, இஸ்ரேல் தேசத்துல ஒரு பகுதி மட்டும் அவங்க கிட்ட வராது. அந்த ஒரு பகுதியில மட்டும் ஒரு ஜனங்கள் குடியிருப்பார்கள். அவர்கள் யார் என்ன என்பதை குறித்து நாம் அடுத்து பார்க்கலாம். சோ அப்படி அவர்கள் இருக்கும் பொழுது இந்த முழு உலகத்தையும் தங்கள் கண்ட்ரோல் கீழே கொண்டு வருவதற்கான வரைவு 7 வருஷ உடன்படிக்கை இப்போது தயாராகிவிட்டது. அந்த 7 வருஷ உடன்படிக்கையினுடைய ஒரு விளைவை தான் நீங்கள் உலகம் முழுவதும் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். என்ன பாக்குறீங்க? இப்ப இந்த இமேஜை பாருங்க. இதுல உலகம் முழுவதும் எல்லா வாகனங்களிலும் பெரும்பான்மையான நாடுகளிலே யூரோப்பியன் யூனியனுடைய கொடியை நீங்கள் பார்க்கிறீர்கள். இதுல இருக்கிறது பாருங்க, இந்த 12 ஸ்டார்ஸ் போட்டு ஒரு ப்ளூ கலர்ல 12 ஸ்டார்ஸ் ரவுண்டாக போடப்பட்டிருக்கிறது. இது எந்த நாட்டுடைய கொடி அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, யூரோப்பியன் யூனியனுடைய கொடி. யூரோப்பியன் யூனியனோட கொடி ஏன் இந்த நாடுகள்லாம் இருக்கு? ஒருவேளை யூரோப்பாக்குள்ள இருக்கிற நாடுகள்ல வேணா அவங்க வச்சுக்கலாம். ஏன்னு சொன்னா அது ஒருங்கிணைந்த ஐரோப்பியன் யூனியன், அதனால அவங்க வச்சிருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஏன் மலேசியாவில் இருக்குது? ஏன் சிங்கப்பூர்ல இருக்கு? ஏன் இந்தியாவில் இருக்கு? ஏன் உலக நாடுகள் எல்லாவற்றிலும் எனக்கு தெரிந்து அமெரிக்காவை தவிர்த்து, நான் அமெரிக்காவில் பார்க்கல, அமெரிக்காவை தவிர்த்து மற்ற எல்லா நாடுகளிலும் 99% எல்லா நாடுகளிலும், ஸ்ரீலங்கா உட்பட எல்லா நாடுகளிலும் இந்த யூரோப்பியன் யூனியன் பிளாகோடு கூட ஒரு நம்பர் பிளேட் இருக்கிறது. எதனால இது போடப்பட்டிருக்கிறது? ஏன் திடீர்னு இப்படி எல்லா நாட்டிலும் வருது? இது வந்த போதே நாங்கள் சொன்னோம், யூரோப்பியன் யூனியன் தலையெடுக்க தொடங்கிருச்சு, ஆளுகை செய்ய போகிறார்கள் என்று சொல்லி. அப்பொழுது ஒரு சிலர் சொன்னார்கள், ஒருவேளை யாராவது யூரோப்பியன் யூனியன் கொடியில இன்ட்ரெஸ்ட்ல போட்டிருக்கலாம் அப்படின்னாங்க. இன்ட்ரெஸ்ட்ல போடக்கூடாது. ஏன்னு சொன்னா நம்பர் பிளேட்ல மற்ற நாட்டுடைய கொடியை வைக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. இன்னும் சொல்ல போனா நம்ம நாட்டு கொடியே நம்ம நம்பர் பிளேட்ல வைக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. அந்த ஆர்டிஓல என்ன சொல்றாங்களோ அதை தான் நம்ம வைக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த யூரோப்பியன் யூனியன் பிளாகோடு கூட ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டு அரசாங்கத்திலிருந்து இது வருகிறது அப்படின்னு சொன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கிறது. ஐரோப்பியன் யூனியன் கொடி இப்பொழுது எல்லா நாட்டிலும், நான் சொல்றது மற்ற கிழக்கத்திய நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகள், அப்புறம் வடக்கு மேற்கத்திய நாடுகள், எல்லா நாடுகளிலும் வருது. அப்படின்னா இவங்களுடைய ஆளுகை தொடங்குகிறது. இவங்க இப்ப என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, தங்களுடைய வரைவு திட்டத்தை எல்லாருக்கும் செயல்படுத்த தொடங்கி இருக்கிறாங்க. சீக்கிரத்துல நம்ம ஒன் வேர்ல்ட் கரன்சியை பார்க்க போறோம். இப்ப யூரோ 29 நாட்டுக்கு கரன்சியா இருக்கு. இப்போ அமெரிக்கனுடைய டாலர் கீழே தள்ளிட்டு யூரோ டாலர் மேல வரும். அப்படி வரும்போது உலகம் முழுக்க அந்த யூரோவை ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்றுக்கொள்ளாதவர்களோடு கூட யுத்தங்கள் நடக்கும். பல நாடுகள் ஏற்றுக்கொள்ள தொடங்கி விட்டது. பல நாடுகள் கீழே இருக்கிற நாடுகள் உடனே ஓகே சொல்லிடுவாங்க, ஐயோ அப்படின்ட்டு. சோ அந்த ஒன் வேர்ல்ட் ஆர்டர் அப்படி வரும். அப்ப ரெண்டாவது, அவன் யாரோட கூட யுத்தம் பண்ண போகிறான்? மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அல்லாமல், ஃபர்ஸ்ட் யுத்தம் பண்ணது உலக நாடுகள் எல்லாத்தோடு கூட, அடுத்து பரிசுத்தவான்களோடு கூட. யார் இந்த பரிசுத்தவான்கள்? இவர்களோடு கூட என்ன அவன் யுத்தம் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த விஷயத்தை நல்லா கவனிங்க. யாரோடு கூட இந்த பரிசுத்தவான்கள் என்பது யாரை குறிக்கிறது? இதை வைத்துக்கொண்டு அநேகர் என்ன சொல்லுகிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த பரிசுத்தவான்கள் என்று சொல்லக்கூடியது சபை கைவிடப்பட்டு அந்த நாட்களிலே சபை இங்க இருக்கும், அந்த சபையோட தான் அவன் யுத்தம் பண்ண போறான், நாம எல்லாம் அவனோடு கூட யுத்தம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் பிரசங்கிக்கிறது, அல்லது ஒரு கூட்டம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்த பரிசுத்தவான்கள் யார் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, நமக்கு பைபிள்ல 2 வகையான பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. நியாயப்பிரமாண கால பரிசுத்தவான்கள், கிருபையின் கால பரிசுத்தவான்கள். ஆபிரகாம் முதல் கொண்டு மோசே வரைக்கும், மன்னிக்கணும், இயேசு கிறிஸ்து வரைக்கும் நியாயப்பிரமாண கால பரிசுத்தவான்கள். இந்த நியாயப்பிரமாணம் மோசேயினால் எழுதி கொடுக்கப்பட்டது, ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது என்று ஏற்கனவே நாம் பார்த்துட்டோம். இயேசு கிறிஸ்துவிலிருந்து சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் கிருபையின் கால பரிசுத்தவான்கள். இந்த 2 பரிசுத்தவான்களும் நம்ம வேதத்துல பரிசுத்தவான்கள் தான் சொல்றோம். பழைய ஏற்பாட்டுக்காரங்களையும் இவங்களையும் நம்ம அப்படிதான் சொல்றோம். அவர்களும் நீதிமான்கள் தான். நம்ம எபிரேயர் 11:39 வாசிக்கும் போது, அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் அவர்களுக்கு முன்பதாகவே நமக்கு முன்பாக நியமித்து வைத்திருந்தார் அப்படின்னு சொல்ற இடத்துல நீங்க வாசி பாருங்க, அவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தோம் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க எல்லாம் தேவனிடத்துல நற்சாட்சி பெற்றவர்கள். அப்படியாப்பட்ட பரிசுத்தவான்கள் தான் அவங்க எல்லாருமே. சரி, இப்போ இங்க இருக்கிற இந்த பரிசுத்தவான்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இப்போ நித்திய ஜீவனுக்கு சுதந்தரிக்கப்பட்ட ஜனங்கள் தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. சபை எடுத்துக்கொள்ளப்படும், சபை எடுத்துக்கொள்ளப்படும்னா சொல்றோம்னா முழு சபையும் எடுத்துக்கொள்ளப்படுமா? ஒரு இடத்துல கூட முழு சபையும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று இயேசு சொல்லவே இல்லை. அவர் சொல்லியிருக்கிறது எல்லாமே, நீங்க அவர் சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, நித்திய ஜீவனை யார் சுதந்தரிப்பார்கள்? அப்ப பேதுரு சொல்றாரு, இது அரிதான காரியம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அரிதான காரியம் தான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். அப்ப இந்த நித்திய ஜீவனை சுதந்தரிக்கிற கூட்டம் தான் இந்த வருகைக்கு முன்னாடி எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டம். இவங்க தான் 7ஆம் அதிகாரம்
வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் இருக்கிறாங்க. இப்ப இந்த 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இருக்கக்கூடிய இவர்களை குறித்து என்ன சொல்லுது? இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது சகல கோத்திரத்திலிருந்தும் பாஷைக்காரிலிருந்தும் ஜாதிகளிலிருந்தும் மீட்கப்பட்டதும் ஒருவரும் எண்ணக்கூடாததும் ஆகிய திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்துக் கொண்டு தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். இந்த சிங்காசனத்துக்கு பக்கத்துல ஆட்டுக்குட்டியானவருக்கு அருகாமையில ஒரு கூட்டம் நிக்குது. சரி, இவங்க யார், எங்க இருந்து வந்தாங்க? அப்ப தீர்க்கதரிசி கேட்கிறாரு, எனக்கு தெரியல. அப்போ இது என்ன அர்த்தம்? தீர்க்கதரிசிக்கே மறைக்கப்பட்ட ஒரு கூட்டம், அவங்க தான் வந்து அங்க நிக்கிறாங்க. அப்ப அந்த தூதன் சொல்றான், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து வெளுத்தவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு பிறகு இவர்கள் வந்தவர்கள். இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பிறகு வந்ததனாலதான் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தில் இவர்கள் தோய்த்து வெளுத்தவர்கள் வசனம் சொல்றது. இயேசு ரத்தம் சிந்தின பிறகு இவர்கள் வந்தவர்கள். அந்த 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது இவர்கள் யார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது இவர்கள் தங்கள் அங்கிகளை 14வது வசனம் 7:14 இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் அப்படின்னு இருக்கு. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும், இயேசுவின் மரணத்துக்கு பிறகு வந்தவர்கள். இயேசுவின் மரணத்திற்கு பிறகு வந்தவர்கள். 7ஆம் அதிகாரத்திலேயே இவங்க எங்க நிக்கிறாங்கன்னா சிங்காசனத்துக்கு முன்பாக நிக்கிறாங்க. 8ஆம் அதிகாரத்திலிருந்து தான் எக்காலம் ஊதப்படுது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, உங்களை நிறைய பேர் குழப்புறாங்க. உங்களுக்கு அதுக்காக ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர் இந்த பாடத்தை எடுக்க வச்சாரணும் தெரியல. 8ஆம் அதிகாரத்தில் தான் எக்காலம் ஊதப்படுது. அதுக்கு பிறகுதான் உபத்திரவ காலத்தினுடைய ஸ்டார்டிங் வருது. அந்த 7ஆம் அதிகாரத்திலேயே இவர்கள் எல்லோருமே எங்க நிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா சிங்காசனத்திற்கு முன்பாக நிக்கிறாங்க. இப்ப இவர்கள் யார்? ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தங்கள் அங்கிகளை தோய்த்து வெளுத்தவர்கள். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு பிறகு வந்தவர்கள். சரி, இப்ப இவங்க உபத்திரவ காலத்தை பரிசுத்தவான்களா இருப்பாங்களோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். ஏன்னா பின்னாடி இருக்குது, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் அப்படின்னு இருக்கு. எந்த உபத்திரவம்? அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம எல்லாம் நினைச்சுக்கிறோம் மிகுந்த உபத்திரவம்னா அந்த 7 வருஷம் உபத்திரவம் போல அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, 7 வருஷம் உபத்திரவத்தில் வந்தவங்களை பத்தி 15ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 2வது வசனத்துல தெளிவாக இருக்கு. நல்லா கவனிங்க. 15:2 அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும், நல்லா கவனிங்க, ஆன்டி கிரைஸ்டுக்கும் அதனுடைய சொரூபம் சிலைக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரை 666க்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்துக் கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதை கண்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆன்டி கிரைஸ்டோடைய ஆட்சியில அவனுக்கு கீழ்ப்படியாம அவனுடைய சட்டத்திட்டங்களை ஏற்றுக்கொள்ளாம அவர்கள் அவனை ஜெயித்தவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரத்த சாட்சியாய் மரித்தவர்கள். அவனை ஜெயிச்சாங்கன்னா அவனுக்கு உள்படாம அவன் கொல்லும் போது மரணத்தை ஏற்றுக்கொண்டு சாகலிலும் தங்களை ஒப்பு கொடுத்து ஜீவன் போகிறதா இருந்தாலும் விசுவாசத்தை மறுதலிக்காமல் இருந்தவர்கள். சரி, இவங்க யாரா இருக்கும், எப்படிப்பட்டவங்களா இருக்கும்? அடுத்த ஹிண்ட் ஆண்டவர் கொடுக்கிறாரு. அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி அப்படின்னு இருக்கு. அப்ப இவங்க யாரு? இந்த 2 பேரும் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் 13ஆம் அதிகாரத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் யாருங்கிறதுக்கான அடையாளம். இந்த இடத்துல நிக்கிற இவங்க தான் உபத்திரவ காலத்துல அந்த 7 வருஷத்துல முதல் 3 வருஷத்துல பரிசுத்தவானோட யுத்தம் பண்ணி அவங்களை ஜெயிக்கும்படின்னு இருக்கு இல்லைங்களா? இவங்கள தான் அவன் ஜெயிச்சானா கொலை செய்து போட்டான். யார் யாரு? இப்போ 7ஆம் அதிகாரத்துல ஒரு கூட்டம் நிக்குது பாத்தீங்களா? இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த சபை காலத்துல, இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த சபை காலத்துல தேவனுக்காக உபத்திரவத்தை சந்தித்தவர்கள். எப்படி? உலகம் எங்களுக்கு பாத்திரம் அல்ல என்று சிலுவையை சுமந்து கொண்டு ஆண்டவருக்கு பின்னாடி சென்ற நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற கூட்டம். திருப்பியும் சொல்றேன், ஆண்டவருக்கு என்று சிலுவையை சுமந்து கொண்டு உலகம் எனக்கு பாத்திரம் அல்ல, இந்த உலகத்தில் உள்ளவைகளும் எனக்கு பாத்திரம் அல்ல, நான் சிலுவையை சுமந்து கொண்டு அவருக்கு பின்னால் போகிறேன் என்று சொன்ன நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற கூட்டம். இந்த கூட்டம் தான் இங்க நிற்கும். இவர்கள் தான் இந்த வருகைக்கு முன்னாடி எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டம். இந்த கூட்டத்துக்காகத்தான் நாம இப்போ பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வருகை வருது, எடுத்துக்கொள்ளப்படுதல் இவங்க தான் 7ஆம் அதிகாரத்தில் இருக்கிற இந்த கூட்டம் தான். இவர்கள் தான் அவர்கள் சுதந்திரிக்கும்படி. அப்பனா இவருடைய எடுத்துக்கொள்ளப்படுதலும் இவருடைய காலகட்டமும் முழுவதுமாக தீர்க்கதரிசிக்கே மறைக்கப்பட்டது. அதனாலதான் அந்த தீர்க்கதரிசி கேட்கிறாரு, இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள்? உமக்கே தெரியும், எனக்கு தெரியாது ஆண்டவரே. இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பதை பார்க்கிற அந்த யோவானுக்கு அவருக்கே தெரியல இவங்க யார், எங்கிருந்து வந்தாங்கன்னு. அதுதான் நித்திய ஜீவன். அதான் வசனம் சொல்லுது, திரளான கூட்டமாகிய ஜனங்கள், ஒருவரும் எண்ண கூடாததான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் அங்க நிக்கிறாங்க. அப்ப இந்த கூட்டம் தான் எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டம். இந்த கூட்டம் எவ்வளவு இருக்கும்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த 2000 வருஷத்துல இயேசு கிறிஸ்து பரமேறி போனதிலிருந்து இந்த 2000 வருஷத்துல எத்தனை பரிசுத்தவான்கள் இந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்காக வாழ்ந்தாங்களோ, உலகத்தை வெறுத்து இந்த உலகம் எனக்கு பாத்திரம் அல்லன்னு சொல்லி முற்று முடிய கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தாங்களோ அவங்க தான் போவாங்க. இன்னும் கொஞ்சம் நான் ஒருபடி மேல போய் சொல்றேன். இவர்கள் நியாயப்பிரமாண முறைப்படி வாழாமல்
கிருபையின் பிரமாண முறைப்படி, இன்னும் தெளிவாய் சொன்னா ஆரோனின் முறைமையின்படி இல்லாமல் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இருந்தவர்கள் மட்டுமே அங்கே போய் நிற்பார்கள். மற்றவங்க அங்க போக முடியாது இந்த சிங்காசனத்துக்கு முன்னாடி. இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு இதை கொஞ்சம், ஏன்னா பைபிள் ஸ்டடிங்கிறதுனால நம்ம தெளிவா எடுக்கிறோம் பாருங்க. மோசே கிட்ட ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய மாடலை ஆண்டவர் கொடுக்கிறார். மோசே கிட்ட ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய மாடலை கொடுக்கும்போது அவர் தெளிவா ஒரு வார்த்தை சொல்றாரு, மலையிலே நான் உனக்கு காண்பித்த மாதிரியின் படியே நீ கட்டுவதற்கு எச்சரிக்கையாயிரு அப்படின்னு சொல்றாரு. ஏன் அந்த வார்த்தையை சொல்லணும்? மோசே ஒரு பெரிய இன்ஜினியர், அவர் கட்ட போறது ஒரு கூடாரம், ஒரு ஆசாரிப்பு கூடாரம் சைஸ்ல ரொம்ப சின்னதுதான். அதை ஏன் இவ்வளோ ஆண்டவர் வந்துட்டு எச்சரிக்கையாயிரு 2 தடவை 3 தடவை சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆசாரிப்பு கூடாரம் பரலோகத்தினுடைய மாடல். வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, பரலோகத்துல சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டதுன்னு இருக்கும். அங்க கூடாரம் தான் இருக்க போகுது. அதனுடைய மாடல் தான் இங்க காட்டினார். இந்த ஆசாரிப்பு கூடாரம் பலத்தினுடைய மாடல். ஒன்னு இயேசு கிறிஸ்துனுடைய மாடல். இயேசு கிறிஸ்துனுடைய மாடல் தான் பரலோகத்தினுடைய மாடல். ஏன்னா இயேசு தான் பரலோகத்தினுடைய மாடல். சகலமும் அவராலே அவருக்காக உண்டாக்கப்பட்டது. பரலோகமும் இயேசுவும் ஒரே மாடல், இயேசுவும் ஆசாரிப்பு கூடாரம் ஒரே மாடல். ஆசாரிப்பு கூடாரத்தை தியானிச்சா இயேசுவை தியானிக்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துனுடைய சாயல்ல தான் சபை இருக்குது, நாம இருக்கிறோம். அப்ப நம்முடைய சரீரம் எல்லாமே இந்த ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய மாடல், இந்த லிங்க் இருக்கும். அதனாலதான் மோசே கிட்ட அதை கட்டுறதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பா. நான் என்ன சொன்னா அதபடி செய், ஏன்னா இது அப்படியே பரலோகத்தினுடைய இன்ச் பை இன்ச் இருக்கும். இதுல நீ உன்னுடைய மாம்சத்தை கலந்துடக்கூடாது, ஏன்னா பரலோகத்துல மாம்சம் கலக்காது. அப்போ அந்த ஆசாரிப்பு கூடாரத்துல 3 ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மகா பரிசுத்த ஸ்தலம், 2வது பரிசுத்த ஸ்தலம், 3வது பலிபீடம். இந்த 3 இடம் இருக்கு. இந்த 3 இடத்திலும் 3 ஜனங்க நிப்பாங்க. வெளியே ஜனங்கள் பலி செலுத்துவதற்காக நிற்பார்கள். அங்கே பலிபீடத்திலே மாம்சம் பலியிடப்படும். ஜனங்கள் அந்த பலிபீடத்துக்கிட்டே நிற்பார்கள். ஆசாரியன் வந்து அவர்களுக்காக பலி செலுத்துவார். அதை தாண்டி உள்ள வந்தா அங்கே ஒரு கூட்டம் நிற்கும். லேவியர் கூட்டமும் ஆசாரிய கூட்டமும் அங்க இருக்கும். அங்கே ஜனங்கள் அனுமதி கிடையாது. அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சமூகத்து அப்ப இருக்கும், மேஜர் இருக்கும், அங்கே வந்து இருக்கும். அங்கே மாம்சத்துக்கு இடம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அங்கே இறைச்சி துண்டு எதுவுமே உள்ள வராது. அங்க சுட்டரிக்க, இங்க எல்லாம் சுட்டரிக்கப்பட்டாதான் அங்க போக முடியும். அங்க 12 அப்ப இருக்கும் மேஜை மேல. அதையும் தாண்டி உள்ள போனா மகா பரிசுத்த ஸ்தலம். அது உள்ள யார் இருப்பா? ஒரே ஒருத்தர் தான் இருப்பாரு, மகா பிரதான ஆசாரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதான ஆசாரியர் ஒருத்தர் அங்க இருப்பாரு. அந்த கூட்டம், மகா பிரதான ஆசாரியருடைய கூட்டம் மட்டும்தான் அங்க நிற்கும். இந்த 3 இடத்துல 3 பேர் நிக்கிறாங்க. இதே தான் வெளிப்படுத்தின விசேஷம் நீங்க வாசிச்சு பாருங்க. பரலோகத்துடைய மாடல், அந்த மகா பரிசுத்த ஸ்தலம், அங்கதான் கிருபாசனம் இருக்கும். அங்கதான் அது சிங்காசனத்துக்கு அடையாளம். அந்த சிங்காசனத்துல ஒரு கூட்டம் நிக்குது. அடுத்து வெளிப்படுத்தல் 6, 9, 10 வாசிச்சு பாருங்க. பலிபீடத்துக்கிட்ட ஒரு கூட்டம் நிக்குது. வெளிப்படுத்தல் 15, 2 இப்ப நம்ம வாசிச்சோம். இதை வாசிச்சு பாருங்க. அங்க கண்ணாடி கடல் அருகே ஒரு கூட்டம் நிக்குது. அதான் நீங்க சாலமோன் தேவாலயத்துல பாத்தீங்கன்னா கடல் தொட்டி அப்படின்னு இருக்கும். சுத்திகரிப்பு செஞ்சுட்டு உள்ள போவாங்க. அப்ப இந்த 3 இடத்துல 3 கூட்டம் நிக்குது. பரலோகத்துல இந்த 3 கூட்டம் இருக்கு. 15, 2ல ஒன்னு இருக்கு, 7, 9ல ஒன்னு இருக்கு, 6, 8, 9, 10ல ஒன்னு இருக்கு. சாரி, 6, 9, 10ல இருக்கு. அப்ப இந்த கூட்டம், இந்த 3 கூட்டம் தான் இப்ப நம்ம சொல்லக்கூடியது. அதுல பிரதானமாக அந்த சிங்காசனத்துக்கு பக்கத்துல நிக்கிற கூட்டத்தை தான் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டம்ன்றோம். உபத்திரவ காலத்துக்கு முன்னாடி 7ஆம் அதிகாரத்திலே அது நிக்குது. அந்த இடத்துக்கு அவர்கள் போவதற்கு சாதாரணமா போக முடியாது. இயேசு எப்படி அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்தாரோ அதே மாதிரி இருக்கிறவங்க தான் உள்ள போக முடியும். அதனால தான் பவுல் சொல்றாரு, என்னை நான் சிலுவையில் அறைந்திருக்கிறேன். ஏன்? இயேசு சிலுவையில் அறைந்து தன் சரீரம் என்கிற மாம்சத்தின் திரைச்சிலையை கிழித்து அதன் வழியாக உள்ளே பிரவேசித்தார். ஒரே தரம் உள்ளே பிரவேசித்தார். அதே மாதிரி தான் நாமளும் அந்த சரீரம் என்கிற திரைச்சிலை வழியாக உள்ளே நுழையணும். எல்லாரும் என்ன சொல்றாங்க? இயேசு தான் சிலுவையை சுமந்துட்டாரு, இதுக்கு பிறகு நாம என்ன சிலுவையை சுமக்க வேண்டியிருக்கு? இதுக்கு மேலதான் பாவம் என்பதே கிடையாது, ஒரு பாவமும் கிடையாது, இயேசு எல்லா பாவத்தையும் சுமந்துட்டாரு. இன்னும் ஒரு படி மேல போய் என்ன சொல்றாங்க? செய்த பாவம், செய்கிற பாவம், செய்ய போகிற பாவம் எல்லாவற்றுக்கும் இயேசுவின் ரத்தம் இருக்கிறது. ஏன்னா பாவம் மன்னிப்பு அட்வான்ஸ்ல பாவம் மன்னிப்பு கொடுத்து வச்சிருக்காரு ஆண்டவர். ஏப்பா நான் ரத்தம் சிந்திட்டேன், நீ என்ன செய்ய? இஷ்டப்படி பாவம் செய்ய, மன்னிக்கிறதுக்கு ரத்தம் இருக்குன்னா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இயேசுக்கு, அதாவது இது எல்லாமே வந்துட்டு வசனத்தை திரித்து பேசுதல். சரி, இப்ப நம்மளுடைய சப்ஜெக்ட்டுக்கு வந்துருவோம். அப்ப இந்த இடத்துல வசனம் என்ன தெளிவா சொல்லுது அப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கணும், சிங்காசனத்துக்கிட்ட போய் நீங்க நிக்கணும் அப்படின்னு சொன்னா, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். என்ன மிகுந்த உபத்திரவம்? சபையின் காலத்தை வாசிச்சு பாருங்க. 7 சபையின் காலத்தை பாருங்க. எல்லா சபையினுடைய காலத்திலும் பாருங்க உபத்திரவம் இருக்கும். உபத்திரவம் இல்லாத சபையே இருக்காது. உன்னை ஒப்பு கொடுப்பார்கள், அடிப்பார்கள், உதைப்பார்கள், மரண பரியந்த முனி உண்மை உள்ளவராயிரு. சிமனா சபைக்கெல்லாம் எழுதும்போது ஆண்டவர் அப்படிதான் எழுதுறாரு. 6 சபைக்கு அதான் எழுதுறாரு. 7வது சபைக்கு ஆவிக்குரிய உபத்திரவம். அதாவது ஒன்னு ஸ்பிரிச்சுவல் உபத்திரவம், இல்லைன்னா உலக பிரகார உபத்திரவம். ஏதாவது ஒன்று சபைக்கு இருந்துட்டே இருக்கும். உபத்திரவம் இல்லாமல் சபை கிடையாது. உபத்திரவ காத்து நடுவே தான் இடுக்கனான வாசல் வழி தான் நம்ம பிரவேசிக்கணும். என்னை பின்பற்றி வரவன் சிலுவை எடுத்துக்கிட்டு தான் வரணும். இயேசு என்ன சொன்னாரு? உங்களுக்கு உலகத்தில் உபத்திரவம் உண்டுன்னு சொன்னாரா இல்லைன்னு சொன்னாரா? இன்னைக்கு நிறைய பேர் உலகத்தில் உபத்திரவம் இல்லைங்கிறான்.
உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனால் அந்த உபத்திரவம் உன்னை மேற்கொள்ளாது, நாம் தான் உபத்திரவத்தை மேற்கொள்ள போகிறோம். அதான் விஷயமே. இது ஒரு டெஸ்டிங் பீரியட். இந்த டெஸ்ட்டை நம்ம கிராஸ் பண்ணி வரும். மேபி ஸ்பிரிச்சுவல் உபத்திரவமா இருக்கும், அல்லது உலக பிரகாரம். இப்போ கம்யூனிஸ்ட் நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அடி உத எல்லாம் இருக்கு, அவங்களுக்கு அந்த உபத்திரவம். அதே நேரத்தில் இப்ப அமெரிக்கா போன்ற நாடுகள்ல பாருங்க, ஸ்பிரிச்சுவல் உபத்திரவம் எல்லாம் ஃப்ரீ. சபைக்குள்ள எல்லா அக்கிரம அநியாயமும் வரும், உள்ளுக்குள்ள ஓரின சேர்க்கை வரும், உள்ளுக்குள்ள அருவருப்பான காரியங்கள் நடக்கும், உள்ளுக்குள்ள அத்தனை அருவருப்பு இருக்கும். ஆனா இது ஸ்பிரிச்சுவல் உபத்திரவம். இதுக்கு நடுவுல மனவாதிக்கப்பட்டு ஐயோ இது என்ன தொடக்கூடாதுன்னு ஒருத்தன் காத்திருக்கிறான் பாத்தீங்களா, அதான் ஸ்பிரிச்சுவல் உபத்திரவம். எப்படி இருக்கும்? லோத்து சோதம்குள்ள இருந்த மாதிரி. சோதம்ல அவனுக்கு அடிதடிலாம் ஒண்ணு இல்ல, சோதம்ல எல்லாம் கிடைக்கும், எல்லாம் செய்ப்பா, அதான் அவங்க சொன்னாங்க. நான் செய்ய மாட்டேங்கிறதா உபத்திரவம். எல்லாத்தையும் இப்ப யோசிச்சு பாருங்களேன், உலகமே ஒன்னு சொல்லி சந்தோஷமா களி கூர்ந்து நாம சபையில வந்துட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட ஜாலியா இருக்கணும்னு சொல்லும்போது ஒரு கூட்டம் பெருமூச்சு விட்டு அழுது, ஆண்டவரே இது எங்கேயோ தப்பு நடக்குதுப்பா, நாங்க இதுக்கு உடன்பட மாட்டோம், நாங்க உமை நோக்கி பார்ப்போம்னு சொல்லும் போது இந்த சொல்லுற கூட்டம் பைத்தியமா தான் இருக்கும். உலகமே சீர்கேடிலும் கொடுமையிலும் நிறைஞ்சிருக்கும் போது ஒரே ஒருத்தன் பேழையை கட்டினா பாருங்களேன். அந்த பேழையை கட்டுறவட அன்னைக்கு என்ன சொல்லிச்சு உலகம்? பைத்தியக்காரன், பேழையை கட்டி திரியிறான், நாங்களாம் எவ்வளவு ஜாலியா இருந்துகிட்டு இருக்கிறோம், இதை விட்டுட்டு பேழையை கட்டனா உலகம் அழிய போதான், இதை பத்தி பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு அவனை பைத்தியக்காரமா பார்த்திருப்பான். ஒரு நாள் வந்தது, அவர்கள் எல்லோரும் அழிந்து போனார்கள், சொன்ன அவன் மட்டும் மீட்கப்பட்டான். எரேமியாவை பாருங்க, எரேமியாவுடைய காரியம் என்ன? தேசம் அழிய போகிறது, கர்த்தருடைய ஆலயம் சிலோவை போலவும் எருசலேம் மண்மேடாகி போகும் சொல்லி 26ஆம் அதிகாரத்துல சொல்றார். ஏன்? ஆலயத்துக்குள்ள அருவருப்பு. அந்த அருவருப்பை பார்த்துட்டு எரேமியா சொல்றார், தேசம் மண்மேடாகி எருசலேம் மண்மேடாகி போகும், கர்த்தருடைய ஆலயத்தின் பர்வதம் சிலோவை போல மாறும் சொல்றார். அன்னைக்கு எரேமியாவை பிடிச்சி தான் அடிச்சான், தூக்கி கிணத்துல போட்டான். ஒரு நாள் வந்தது, சொன்னபடியே நடந்தது. எரேமியாவினுடைய தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறினது. அன்னைக்கு எரேமியா சொல்ற வரைக்கும் பைத்தியக்காரன். ஒரு நாள் வந்தது, எரேமியா மீட்கப்பட்டான், காப்பாற்றப்பட்டான். ஜனங்கள் எல்லாரும் நேபுகாத்நேச்சாரிடத்தில் அடிமைகளாக போனார்கள். எரேமியாவை கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்தார். எதுக்கு சொல்ல வரேன்? இந்த உபத்திரவம் என்பது என்ன? இன்னைக்கு சபைகள்ல உபத்திரவம் இருக்கு. எந்த உபத்திரவம்? ஒண்ணு உலக பிரகாரமான உபத்திரவம், இல்ல ஆவிக்குரிய உபத்திரவம். ஏதோ ஒன்று சபைக்கு உண்டு. இன்னைக்கு பல நாடுகள்ல உலக பிரகாரமான உபத்திரவம், அடிக்கிறான், உதைக்கிறான், சபையை உதைக்கிறான், போக கூடாது. இப்ப நார்த் இந்தியாலாம் எடுத்துக்கொள்ளுங்க, அங்க இருக்கிறவங்க என்ன உபத்திரவம், ஸ்டெயின்ஸ் எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டார், அது ஒரு வகையான உபத்திரவம். நீங்க அப்படியே போயிட்டு சவுத் இந்தியாவுக்கு வாங்க, ஆவிக்குரிய உபத்திரவம், உபதேசத்தினுடைய கள்ள உபதேசத்தினுடைய உச்சம், ஜனங்களை மோசம் போக்குற உபதேசங்கள். கடைசி காலத்துல உனக்கு ஒண்ணு ஆகாது, தைரியமா என்ன வேணாலும் செய், நீ செய்யற பாவத்தை இயேசு மன்னிச்சிருவார், இப்ப தைரியமா செய். இது ஆவிக்குரிய உபத்திரவம். இந்த உபத்திரவத்துக்கு நடுவுல கடந்து வருகிறவர்கள், தங்களை கரைப்படுத்திக் கொள்ளாதவர்கள், உலகம் எங்களுக்கு பாத்திரம் இல்லை என்று சொன்னவர்கள், தங்களை வேறுபடுத்தி வாழ்ந்து கொண்டவர்கள். அதை நான் திருப்பி திருப்பி சொல்வேன், வேறுபாடு உள்ள வாழ்க்கை ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் அந்த சிங்காசனத்தில் போய் நிற்க முடியும்? யார் அங்க கர்த்தருக்கு முன்பாக நிற்க முடியும்? வசனம் தெளிவா சொல்லுது, இவர்கள் எல்லாவற்றையும் விட்டு அவருக்கென்று வந்தவர்கள், சிலுவையை சுமந்தவர்கள், உலகம் எனக்கு பாத்திரம் இல்லை என்று சொன்னவர்கள், இவர்கள் தான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார்கள். அப்ப அந்த சிங்காசனத்துக்கிட்ட நிக்கிற இந்த கூட்டம் எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டம். இதுக்கு அப்புறம் தாங்க உபத்திரமே ஆரம்பிக்குது. 8ஆம் அதிகாரத்துல தான் எக்காலமே ஊதுது. சிலர் சொல்றாங்க எக்காலம் ஊதும் போது தான் கடைசி எக்காலம் போது நடக்கும். இது யாருன்னு உங்களுக்கு சொல்றேன். இதுக்கு முன்னாடி நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற கூட்டம் ஒன்று இருக்கு. நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டத்தை கத்தர் வச்சிருக்கிறாரு. இந்த கூட்டம் சபைகள்ல கொஞ்சமா தான் இருக்கும், கடைசி கால சபைகள்ல கொஞ்சமா தான் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா. இப்ப நமக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்தில் அது அதிகமா இருந்துச்சு. முதல் நூற்றாண்டுல 100% அவங்க தான் இருந்தாங்க. யாரு? இந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற கூட்டம். அவங்க எல்லாவற்றையும் வித்து அப்போஸ்தலர் பாதத்தில் வைத்து ஒரு பங்கு கூட வச்சுக்க மாட்டாங்களாம். ஒரு பங்கு வச்சவங்க கூட செத்தான். எல்லாத்தையும் வித்து கொடுத்துட்டு தரித்திரருக்கு கொடுத்துட்டாங்க. அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த காலத்துல சபைகள்லாம் அவங்க 100% இருந்தாங்க. ஒரே ஒரு அனனியா சப்பீராள், மற்றபடி எல்லாரும் ஒரு வாலி பர்னபா வந்து எல்லாத்தையும் வித்து பாத்திரம் வைக்கிறார், மொத்தத்தை கொடுக்கிறார். எல்லாம் வித்து 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 கொடுத்துட்டு இந்த உலகம் எனக்கு பாத்திரம் அல்லன்னு சொல்லி சிலுவையை சுமக்க தொடங்குறாங்க. இதுதான் அன்னைக்கு இருந்ததான நித்திய ஜீவன் கூட்டம். அப்படியே நாள் ஆக 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 இந்த நித்திய ஜீவன் கூட்டம் கொஞ்சமும் இந்த உலகத்தை சுதந்திரிக்கிற கூட்டம் நிறைய மாறிச்சு. நல்ல உதாரணம் அதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, எபேசியருக்கு ஆண்டவர் எழுதும் போது, அந்த 2ஆம் அதிகாரத்தில் எபேசிய சபைக்கு எழுதும் போது ஆவியானவர் சொல்லும்போது சொல்றாரு, நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தாருடைய உபதேசத்தை நீயும் வெறுக்கிறாய் அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல ஆண்டவர், நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தாருடைய உபதேசத்தை நீயும் வெறுக்கிறாய். ஆனா அடுத்து பெர்கமுக்கு வரும்போது பாருங்க, உனக்குள்ளே நிக்கோலாய் மதஸ்தாருடைய உபதேசத்தை ஃபாலோ பண்றவங்க இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆரம்பத்துல சபை பயங்கர ஸ்ட்ராங், நல்ல உபதேசங்களை உள்ள வர விடாம விட்டுச்சு. அப்புறம் தாண்டி 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 கொஞ்சம் நாட்கள் ஆக ஆக உள்ளுக்குள்ள என்ன வருது? கள்ள உபதேசங்கள் உள்ள வருது. உள்ளே வந்து பிழையாமையின் உபதேசங்கள், ஏசபேல். அடுத்து தியேத்தரா சபைக்கு வரும்போது என்ன வந்துருச்சு? ஏசபேலின் உபதேசம் உள்ள வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா சபைக்குள்ள வந்துருச்சு. ஆரம்பத்தில் தடுக்கப்பட்டது, பிற்பாடு உள்ளே வந்து விட்டு.
அதே தான் இப்போ சொல்றேன். ஆரம்பத்தில் நித்திய ஜீவன் கூட்டம் 100%, 99.99, ஒரு அனனியா சப்பிராள், ஒரு யூதாஸ் காரியத்து, எல்லாம் ஒன்னொன்னு தான் இருந்துச்சு. ஆனா நாட்கள் ஆக ஆக என்னாச்சு, இந்த கூட்டமும் அந்த கூட்டமும் 99% குறைஞ்சு 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 இந்த கூட்டம் இன்க்ரீஸ் ஆக கடைசி காலத்தில் என்ன ஆயிருச்சு, 1% நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற கூட்டமும் 99% இந்த உலகத்தை சுதந்திரிக்கிற கூட்டமும் இருக்கு. இன்னைக்கு இருதயத்துக்குள்ள உலகம் இருக்கு, கண்ணில் உலகம் இருக்கு, சிந்தனையில உலகம் இருக்கு. எப்படியாவது உலகத்தை சுதந்திரிக்கணும், உலகத்தின் ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும்னு சொல்லி ஆசை தான் சபைக்கு இருக்குது. இந்த கூட்டம் வருகை வரும்போது இந்த 99% வருகையில போகாது. இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இருக்கக்கூடிய நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு தன்னைத்தானே வெறுத்து சிலுவையை எடுத்து அவருக்கு பின்னாடி கொல்கதாவை நோக்கி பிரயாணிக்கிறதான, தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறதான கூட்டம் மட்டுமே வருகையில் போகும். அப்ப இந்த கூட்டம் எவ்வளவு இருக்கும், 1% இருக்கும். மேபி இன்னும் வருகை தாமதிச்சா எவ்வளவு போகும், 0.5% கூட ஆகும். ஏன்னா எல்லாரும் எதை நோக்கி திரும்பிட்டாங்க, உலகத்தை நோக்கி திரும்புறாங்க. ஒரு கூட்டம் கண்மலையில் வெடிப்பு இருக்கிற புறாவை போல அங்கே உட்கார்ந்துட்டு, ஆண்டவரே உலகம் எனக்கு பாத்திரம் அல்ல ஆண்டவரே, என்னுடைய உலகம் பரலோகம், நாங்கள் அதுக்கு இருக்கிறோம். என்ன அழகா பரிசுத்தவான் பாடி வச்சாரு, இப்பூமி சொந்தம் இல்ல எனக்கென்று எதுவும் இல்ல. இதுதான் உண்மை. இப்பூமி சொந்தம் இல்ல எனக்கென்று எதுவும் இல்ல. நாம பரலோகத்தை நோக்கி போக போகிறோம். அப்ப இந்த வாழ்க்கை வாழ்றவங்க மட்டும் தான் இதுல போவாங்க. அப்ப எத்தனை பேர் போவாங்க யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு நோவா காலத்துல நூத்துக்கணக்கான கோடி, எத்தனை கோடி ஜனங்க இருந்திருப்பாங்க, 8 பேர் உள்ள போனாங்க. 8 பேர் போனாங்க. இது கூட உபத்திரவ காலத்து கூட்டம். எத்தனை பேர் நிலைநிற்பாங்க, ஆனா 8 பேர் பேழைக்குள்ள போனாங்க. ஒருத்தன் தான் எடுத்துக்கொள்ளப்பட்டார், ஏனோக். அந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டம் தான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற கூட்டம், மரணத்தை காணாதபடி. அதான் அவனோட அடையாளம். ஏனோக் அந்த அடையாளமா வச்சிருக்கிறார். நான் எப்பவும் சொல்லுவேன், இந்த 1ஆம் அதிகாரத்துல 11ஆம் அதிகாரம் வரைக்கும் மேப். இந்த மேப்ல ஏனோக்கு தான் நம்ம நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற கூட்டம். ஒரு அந்த நோவாவுடைய பேழைக்குள்ள போகிற கூட்டம் உபத்திரவ கால கூட்டம். உபத்திரவ இப்ப யார் இவங்க, இந்த 99% அப்படியே கடந்து எங்க போகும், 7 ஆண்டு கால உபத்திரவ காலத்துக்குள்ள போகும். அப்ப இந்த 7 ஆண்டு கால உபத்திரவ காலத்துக்குள்ள போகும்போது என்ன ஆகும், முத்திரை வரும், போட சொல்லுவாங்க, உலகம் முழுக்க உபத்திரவம் தொடங்கும். அப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நாங்க சொன்னது சரியா போச்சா, உபத்திரவ காலத்துல சபை போகும்னு சொன்னோமா, இப்போ எல்லாரும் இப்பதானே இருக்கிறோம், 99% இங்க தானே இருக்கிறோம். அன்னைக்கு இந்த ரகசிய வருகை பேசின ஆளெல்லாம் எங்க, ஏன் இந்த ஆளெல்லாம் காணாம போயிட்டான். எப்படி காணாம போயிட்டான், நடுவில் ஒரு டிசாஸ்டரோ அல்லது மிகப்பெரியதான ஒரு யுத்தமோ அல்லது மிகப்பெரிய ஒரு பேரழிவோ அல்லது ஒரு குளோபல் வார்மிங்கோ அல்லது சோலார் சுனாமியோ ஏதோ ஒன்று கிராஸ் ஆகும். இந்த கிராஸ் ஆகும்போது அவைகளுக்கு நடுவில் ஒரு கூட்ட ஜனங்கள் காணாம போகும். உண்மையிலேயே ஜனங்க உலக பிரகாரமா அழிஞ்சு போவாங்க. அப்படி அழியும் போது இந்த ஜனங்களும் போயிடுவாங்க, எடுத்துக்கொள்ளப்படுதல் சம்பவிச்சிடும். அப்படி நடக்கும்போது, ஒருவேளை அப்படி நடக்கும்போது உலகம் என்ன சொல்லும், இவங்க எடுத்துக்கொள்ளப்படுதல் இல்ல, அப்ப எடுத்துக்கொள்ளப்படுதல் இவங்க போனாங்கன்னு சொன்னா இன்னும் எத்தனையோ பேர் மரிச்சு போயிருக்கிறாங்களே, அவங்க எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுதல் தான் போனாங்களா? தேவனை அறியாதவங்க எத்தனையோ பேர் அறிஞ்சு போயிருக்கிறாங்களே, அவங்களும் எடுத்துக்கொள்ளப்படுதல் தான் போனாங்களா? இவங்க அந்த பேரழிவுல செத்துட்டாங்க, அவ்வளவுதான். ஆண்டவர் அதை யூஸ் பண்ணுவார். அப்போ உலகம் என்ன சொல்லும், குறிப்பா அன்னைக்கு உள்ள சபை, கைவிடப்பட்ட சபை என்ன சொல்லும், 99% இங்க இருக்கிற சபை என்ன சொல்லும், பாத்தீங்களா நாங்க அதான் சொன்னோம், வருகை இல்லைன்னு சொன்னோம். இன்னைக்கு வருகை இருக்குன்னு பேசிட்டாங்க, வருகை இல்லைன்னு சொன்னோம். இப்போ இந்த கூட்டத்துல ஒரு கூட்டம் தேவனுக்கு என்று காக்க தொடங்கும். ஏன், இவனுக்கு இப்பதான் உண்மை தெரியும், ஆஹா அவங்க சொன்னது எல்லாம் நடக்குது, துல்லியமா நிறைவேற தொடங்குது. அப்போ எல்லாத்தையும் எடுத்து பார்க்கலாம், இவங்க சொன்னதெல்லாம் இருக்குதே, பின்னாடி சொன்னாங்களே, அவங்க சொன்ன ஏற்கனவே பேசின மெசேஜ் எல்லாம் இருக்குதா, காலங்காலமா பரிசுத்தவான்கள் பேசினதெல்லாம் இருக்குதே, எடுத்து பார்க்கலாம்னா இன்டர்நெட் இருக்காது, எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கும், முடக்கப்பட்டிருக்கும். சரி பைபிளை போய் படிக்கலாம், பைபிள் இருக்காது, எல்லாத்தையும் முடக்கி வச்சிருப்போம். ஏன்னா இப்ப எல்லாம் ஆன்லைன்ல தானே பைபிள், அத்தனையும் ஆன்லைன் பைபிள் தானே. கையில இருக்கிற பைபிள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே போகுது, எல்லாம் நெட் தானே, எல்லாம் ஐபேட்ல தானே யூஸ் பண்றாங்க. கையில பைபிள் தூக்கத்து போயிருச்சு இல்ல, இன்னும் ஒரு ஜெனரேஷன் போகுது, வருக தாமதிக்குன்னு வச்சுக்கோங்க, கையில நமக்கு இந்த பைபிளே இருக்காது. அப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இப்ப நாங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்க, அவர் என்னங்க சும்மா பழமைவாதி மாதிரி பேசுறாரு, ஐபேட் எல்லாம் இருக்கு. திருப்பியும் சொல்றேன், அந்த காலத்துல நாங்க சொல்லிட்டே இருக்கிறோம், இந்த டெக்னாலஜி கண்டிப்பாக உங்களை பிடிப்பதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது, நிச்சயமாகவே உங்களை பிடிப்பதற்காக தான் உருவாக்கப்பட்டது. நாளைக்கு நீங்க இந்த பைபிள் ஆன்லைன்ல நம்பினீங்கன்னா ஆன்லைன் பைபிள் கிடைக்காது. அன்னைக்கு வசன பஞ்ச காலம் ஒன்று வரும், வசனம் வாசிக்கிறவங்களுக்கு உபத்திரம் வரும். அப்படியே ஆன்லைன்ல பைபிள்னு தேடுறது யாரும் கண்டுபிடிச்சா அடுத்த செகண்ட் உங்க வீட்டு வாசல் ஆள் நிற்பாங்க, பைபிள் தேடினீங்களாமே. இல்ல பைபிள் தேடுற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா வெப்சைட் முடக்கப்பட்டிருக்கிறதுன்னு வரும். இல்ல பைபிள் போற வெப்சைட்டுக்கு நீங்க அங்க போனீங்கன்னா உங்களை அவங்க வாட்ச் பண்ணி நீங்க பைபிள் வாசிக்கிறீங்களா அப்படின்னு வரும். எனவே உபத்திரவ காலம் இவங்களுக்கு வரும்போது ஒரு கூட்டத்துக்கு தெரியும் வசனமும் கிடைக்காது, என்னமோ நடக்குது. ஒரு கூட்டம் மாத்திரம் அந்த காலகட்டத்தில் கிறிஸ்துவுக்கு என்று வைராகியமா நிற்கும். அப்போ இந்த கூட்டமும்
அதே நேரத்துல 7ஆம் அதிகாரம், அதே 7ஆம் அதிகாரத்துல வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு 1,44,000 பேரை கர்த்தர் முன்குறிக்கிறார். இஸ்ரவேலர்களை 12 கோத்திரத்துல இருந்து அவர்கள் பத்திரமாய் எருசலேமுக்கு புறம்பே இஸ்ரவேலிலே பாதுகாக்கப்படுவார்கள். இப்ப அந்த கூட்டத்துக்கும் இந்த கைவிடப்பட்டு ஒரு கூட்டம் இருக்குல்ல, இந்த கூட்டத்துல கொஞ்சம் மனம் திரும்பினா இந்த வருகைக்கு காத்திருக்கிற கூட்டம் சொன்ன மாதிரியே நடக்குது. நமக்கு முத்திரை வேண்டாம், போட்டோம்னா நரகத்துக்கு போயிடுவோம், என்ன பண்ணலாம், அடி ஒத்த எல்லாம் சந்திக்கும். அதைத்தான் நம்ம உன்னத பாட்டுல பார்த்தோம். இப்ப தட்டி கூப்பிடுற காலம் போகல, அன்னைக்கு வஸ்திரத்தை உறிஞ்சி அடிக்கிற காலம். அப்ப வஸ்திரத்தை உறிஞ்சி அடிக்கும் போது இந்த கூட்டம் என்ன செய்யும்? பரவாயில்ல, நாங்க எங்களுக்கு கேட்ட செய்தி மைண்ட்ல இருக்கு, கையில பைபிள் இல்ல, பரவாயில்ல, கேட்டது மைண்ட்ல இருக்கு. யாரு? ஆபிரகாம் மாதிரி. ஆபிரகாமுக்கு பைபிள் கையில இல்ல, மைண்ட்ல இருந்துச்சு. எங்களுக்கு கையில பைபிள் இருக்குது, மைண்ட்ல இருக்குது, நாங்க கிறிஸ்துவுக்கு காத்திருப்போன்னு ஒரு சிலர் உபத்திரவம் வரும். அந்த உபத்திரவத்தை சந்திக்க தொடங்குவார்கள் இந்த 2 கூட்டம். அப்போ இவங்களுக்கு விரோதமாகத்தான் இவர்கள் அந்த காலத்துல தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்படுவார்கள். ஏன் தீவிரவாதிகளை சித்தரிக்கப்படுவாங்க? அன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா ஒன் ரிலிஜன்ல இருக்கும். அந்த ஒன் ரிலிஜன் ஃபார்ம் பண்ணும்போது சண்டை சச்சரவு எதுவுமே இருக்காது. எல்லாரும் ஒரே கடவுள் ஆன்டி கிரைஸ்டோட வணங்குவாங்க. அந்த ஒரே கடவுள் அவன் அதுக்கு முன்னாடியே ஒன் கரன்சி ஏற்றத்தாழ்வு ஒழிச்சிருப்பான். உலகம் முழுக்க ஒன் கரன்சி இருக்கும். அப்ப ஏற்றத்தாழ்வே இருக்காது. ஜனங்க எல்லாரும் அவனை தேவனாக தானாகவே ஏற்றுக்கொள்வார்கள். போதாததுக்கு அவன் அற்புத அடையாளங்களை வேற செய்வான். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்களை வாசிச்சு பாருங்க. 13, 14 வாசிச்சு பாருங்க. வசனம் தெளிவா சொல்லுது. அங்க வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள். வெளிப்பாடு 13:13 சொல்லுது, வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை செய்தது. 2 தெசலோனிக்கேயர் 2:9 சொல்லுகிறது, அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின் படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும். சோ அவன் அற்புத அடையாளங்களை செய்வான். ஒரு பக்கம் ஸ்பிரிச்சுவல்ல அவன் தன்னை நிலைநாட்டி தன்னை கடவுளா ப்ரூவ் பண்ணுவான். ஒரு பக்கம் எக்கானமிய ஸ்டாண்டர்ட் பண்ணி, அதாவது ஒன் வேர்ல்ட் எக்கானமி கொண்டு வந்து அவன் என்ன செய்வானா, வேர்ல்டையே தன்னுடைய கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்து அவன் நல்ல ரிஃபார்மர்னு காட்டுவான், நல்ல கிங்னு காட்டுவான். இப்போ டோட்டல் வேர்ல்டுமே அவனை ஃபாலோ பண்ண தொடங்கும். இதுக்கு நடுவில் ஒரு கூட்டம் மட்டும் எதிர்க்கும். எந்த கூட்டம்? இந்த கூட்டம். யாரு? 1,44,000 இஸ்ரவேலர்கள், கொஞ்சம் கைவிடப்பட்ட சபை கூட்டம். இவங்க எல்லாம் அவனை எதிர்க்க தொடங்குவாங்க. இவங்க 2 பேருக்கு ஆதரவாக 2 சாட்சிகள் வருவாங்க. இந்த 2 சாட்சிகள் தான் பரிசுத்தவான்கள். அவங்களுக்கு கீழே இருக்கிற இவர்கள் தான் பரிசுத்தவான்கள். இவர்கள் எல்லாரும் அவனுடைய ஆட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லுவார்கள். இந்த 2 சாட்சிகளுக்கு விரோதமாக டோட்டல் வேர்ல்டையும் திருப்புவாங்க. டோட்டல் வேர்ல்டையும் திருப்பி அன்னைக்கு உள்ள உலக வல்லரசு ஐரோப்பியன் யூனியன் அது என்ன செய்யும்? அத்தனை பேரும் இவங்க 2 பேருக்கு விரோதமா போராடுறதுக்கான வேலையை செய்யும். அப்போ இவங்களுக்கு கீழே இருக்கிற ஜனங்களை தேடி தேடி கொள்ளுவாங்க. இப்போ அந்த அந்த இயக்கத்துக்கு ஒரு மூவ்மெண்ட்டுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. தீவிரவாத இயக்கம்னு அதுக்கு வச்சிருவாங்க. அந்த 2 சாட்சிகளுக்கு பேரு. அவங்களை எங்க கண்டாலும் அந்த 2 பேர் தான் தலைவர்கள். இவங்களை கண்டுபிடிங்க, 2 சாட்சிகளை கண்டுபிடிங்க. தலைவர் 2 தலைவர்கள் இருக்கிறாங்க அதுக்கு. இவங்க 2 பேரும் பயங்கர பவர்ஃபுல். எப்படி பவர்ஃபுல்? வானத்தை அடைச்சு மழையை வர விடாம பண்றாங்க, தண்ணியை ரத்தமா மாத்துறாங்க. இவங்க 2 பேருக்கும் பயங்கரமான ஒரு பவர் இருக்கு. இவங்க கண்டுபிடிக்கிறவங்களை இவங்களை கண்டுபிடிச்சு ஒப்படைக்கிறவங்களுக்கு இத்தனை கோடி ரூபாய் என்று விலை நிர்ணயிக்கப்படும். தேடுவார்கள். இவர்கள் கீழே இருக்கிற எல்லாரையும் தேடுவாங்க. கடைசியில் 3 வருஷம் முடிவடையும் போது இவர்களை அவர்கள் கொலை செய்து முடிப்பார்கள். இவர்கள் முழுவதுமாக கொலை செய்யப்பட்டிருப்பார்கள். பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இதுதான் பரிசுத்தவான்களை ஜெயிக்கிறது. அந்த பரிசுத்தவான்கள் தான் அன்னைக்கு இருக்க போறாங்க. நியாயப்பிரமாண கால பரிசுத்தவான்களும் கைவிடப்பட்ட சபையும் அந்த இடத்துல இருக்கும். இப்பவும் சொல்றேன், அந்த கைவிடப்பட்ட சபைன்றது தான் மேக்சிமம் இருக்கும். 99% இருக்கும். இந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற நித்திய ஜீவன் 1% தான் இருக்கும். கொஞ்சம் தான், குறைவு தான். ஆண்டவரே சொல்றாரு, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர் சிலர். அப்ப உலகத்தை பொறுத்த வரைக்கும் சபை உபத்திரவ காலத்துக்குள்ள போகும் அப்படின்னு ஒரு டாக் வந்துடும். நாங்க தான் அன்னைக்கே சொன்னோமே, யாருமே கேட்கல. சொன்ன மாதிரியே பாருங்க, ஒரு ஏனோக்கு மட்டும் காணாம போயிருப்பான். அந்த காணாம போன ஏனோக்கு கணக்கிலே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்காக இப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்டு ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல காத்திருந்து, ஆண்டவரே இந்த வருகையில நான் பிரவேசிக்கணும்பா, எப்படியா இந்த வருகையில நான் போயிடணும்பா அப்படின்னு சொல்லி காத்திருக்கிற இந்த ஒரு சில கூட்டம் மட்டும்தான் வருகையில போகும். உலகத்துக்கு பின்னாடி, ஆஸ்திக்கு பின்னாடி இன்னும் தலைமுறையா வாழ போறோம் நினைச்சு ஒரு கூட்டம் போயிட்டே இருக்கும். அந்த கூட்டம் இந்த வருகையில் போகாது. அவர்களும் கிறிஸ்தவர்கள் தான். அவர்களும் சபையில் தான் இருப்பாங்க. அவங்களும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவாங்க. அவங்களும் தசமம் காணிக்க கொடுப்பாங்க. எல்லாம் ஓகே தான். ஆனா எதை ஃபாலோ பண்றோம்? நித்திய ஜீவன் வழியா? இப்ப பாருங்க, ஒரு வாலிபன் வந்து கேட்கிறான் இயேசு கிட்ட, நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும், என்ன ஆண்டவரே பண்ணணும்? இயேசு சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாணத்தெல்லாம் பக்காவா ஃபாலோ பண்ணிருப்பான். அவன் சொல்றான், சின்ன வயசுல இருந்தே ஃபாலோ பண்றான் ஆண்டவரே. வெரி வெரி ஃபைன்,
சூப்பரா ஃபாலோ பண்றாரு. உடனடியாக இயேசு அவன் மேல் அன்பு கூர்ந்து மனதுருகி, மார்க்ல இருக்கு, அன்பு கூர்ந்து மனதுருகி அவர் சொல்றாரு, இன்னும் ஒரே ஒரு குறை தான் இருக்கு. எதுக்கு? நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இப்ப நீ வச்சிருக்கிறியே எல்லாவற்றையும் வித்து தரித்திரருக்கு கொடுத்துரு. அது எப்படி ஆண்டவரே? ஏன்? என்கிட்ட இருக்கிறதெல்லாம் நியாயமான பணம், ஏன் அவன் துக்கத்தோட போனான் தெரியுமா? அவன் அநியாயமா சம்பாதிக்கல. சகையுவை பத்தி பேசும்போது என்ன சொல்றாங்க? ஆயக்காரனோட போறாரு. சகையுக்கு ஒரு டவுட் இருக்கு. அவர் சொல்றாரு, நான் அநியாயமா சம்பாதித்திருப்பேன், ஆனால் ஆண்டவரே நான் வாங்க சான்ஸ் இருக்கு, வாங்கியிருக்கேன், நாளத்திலே திருப்பி தந்துரும்பா. ஏன்னா அவனுக்கு ஒரு டவுட் இருக்கு, நான் ஒருவேளை தப்பா வாங்கினாலும் வாங்கியிருப்பேன். ஆனா இந்த வாலிபம் பணம் இருக்குது 100% பர்ஃபெக்ட் பணம். எப்படின்னு கேக்குறீங்களா? அவன் நியாய பிரமாணத்தை சிறு வயசுல இருந்து கரெக்டா ஃபாலோ பண்றவன். அப்ப அவன் கொலை செஞ்சிருக்க மாட்டான், திருடி இருக்க மாட்டான், பொய் சாட்சி சொல்லியிருக்க மாட்டான், தசமா காணிக்க கரெக்டா செலுத்தி இருப்பான், அவன் சபைக்கு பயந்து கரெக்டா ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வந்திருப்பான், ஒவ்வொரு வருஷமும் பண்டிகைகளை ஆசாரிச்சிருப்பான், 7 பண்டிகைகளையும் ஆசாரிச்சிருப்பான், எல்லாம் பர்ஃபெக்ட், தி பெஸ்ட். அந்த தி பெஸ்ட் உள்ளவனை பார்த்து சொல்றாரு, எப்பா உனக்கு அன்பு கூர்ந்து இப்போ உனக்கு ஒரு சான்ஸ் சொல்றேன், ஒரு வழி சொல்றேன் உனக்கு. ஏன்? இந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற வழி இப்ப சொல்றது இல்ல, நான் சிலுவைக்கு போய் தான் சொல்லணும். ஆனா நீ எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கிறதுனால உனக்கு நான் இப்ப சொல்றேன். என்னது? இதெல்லாத்தையும் விட்டு என் பின்னாடி சிலுவை எடுத்துட்டு வா. அப்படி வந்தினா மட்டும்தான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். இன்னைக்கும் இதேதான் பிரச்சனை. இன்னைக்கு இதேதான் பிரச்சனை. பெரும்பான்மையான கூட்டம் நியாயமா சம்பாதிக்கிற பணம் தான். யாரும் உங்களை யாரும் குற்றவாளி சொல்ல, நாங்க நல்லதா கரெக்டா சம்பாதிக்கிறோம், கரெக்டா சர்ச்சுக்கு தசமா காணிக்க கொடுத்துறோம், நாங்க உண்மை உள்ளவர்களா தான் இருக்கிறோம், பொய் சாட்சி சொல்றது இல்ல, திருடுறது இல்ல, விபச்சாரம் செய்யறது இல்ல, உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு நாங்க அன்பு கூறுறோம். இது போதுமா நித்திய ஜீவனை சுதந்திரிக்கனா? போதாது. என்ன செய்யணும்? சிலுவையை எடுத்துக்கொண்டு உன்னை சாக ஒப்பு கொடுக்கணும். சாக ஒப்பு கொடுத்து, இன்னும் மாம்சம் இருக்கு, கண்களின் நிச்சயம் இருக்கு, ஜீவனத்தின் பெருமை இருக்கு, மாம்சத்தின் நிச்சயம் இருக்கு, உள்ளுக்குள்ள என்ன சாக வேண்டியது நிறைய இருக்குது, அது வெளியே தெரியாது பாருங்களேன். அந்த சாகடிக்க ஒப்பு கொடுக்கிற கூட்டம் தான் இந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்க போகும். இப்போ என்ன ஆகும்? இந்த கூட்டம் 1% இருக்கும். 1%, ஏன்னா எனக்கு ஒண்ணு தானே, 1% இருக்கும். அந்த 1% மட்டும் தான் காணாம போகும். இப்ப காணாம போய் முடிச்சோன்னே என்ன ஆகும்? சும்மா சொல்றாங்க, நீங்க வேற. அவங்க எல்லாம் எப்படி காணாம போயிருப்பாங்க? எவ்வளவு பேர் இங்க இருக்காங்க, எவ்வளவு கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, எவ்வளவு சர்ச்சுக்கு வரவங்க இங்க இருக்கிறாங்க. அதை விட பெரிய முக்கியம், எவ்வளவு ஊழியக்காரங்க இன்னும் இங்க இருக்காங்க. அத்தனை பேர் இங்க தானே இருக்காங்க. அதை விட பெரிய முக்கியம், அன்னைக்கு அவங்க கையால் அற்புதங்கள் நடக்கும். ஏன்னா ஆண்டவரே சொல்றாரு, அந்த காலத்தில் அவங்களை கொண்டு அற்புதங்கள் செய்வார். அற்புதங்களை அடையாளம் கண்டு ஏமாறாதீங்கன்னு சொல்றாரு. அதனால இப்போ மேலும் பரிசுத்தவான யுத்தம் பண்ணுகிற கூட்டம் இப்ப ரெடி ஆகுது. ஆனா நம்முடைய வேலை இந்த கூட்டத்தில் இருக்கிறது இல்லை. ஒரு சிலர் சொல்றாங்க, நான் ஒரு தென்பகுதிக்கு, தமிழ்நாடுடைய தென்பகுதிக்கு போயிருந்த போது ஒரு சாரார் என்னை வந்து சந்தித்தார்கள். சந்தித்து விட்டு அவங்க சொன்னாங்க, பிரதர் நாங்கள் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, ஏதோ கிஃப்ட் கொடுப்பாங்க போல அப்படின்னு நினச்சி, சரி சொல்லுங்க என்ன கிஃப்ட் அப்படின்னு சொன்னா, அவங்க சொன்னாங்க, நாங்கள் அந்த 7 ஆண்டு காலத்தில் ரத்த சாட்சியாய் மரிப்பதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம். சரி, நீங்கள் இந்த வேத வசனத்தெல்லாம் கரெக்டா ஆராய்ந்து வச்சிருக்கிறீங்க இல்லையா? அப்போ எங்களுக்கு நீங்க கூட இருந்தா நாமெல்லாம் சேர்ந்து அந்த காலத்துல ஊழியம் பண்றதுக்கு வசதியாக இருக்கும். நாம சேர்ந்து ஊழியம் பண்ணுவோமா? நீங்க ஒப்பு கொடுக்குறீங்களா அப்படின்னாங்க. நான் அது ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். நான் அவங்ககிட்ட சொன்னேன், ஐயா அந்த உபத்திரவ காலத்துல அடி வாங்குற அளவுக்கு உடம்பு உங்களுக்கு இருக்கு, எனக்கு இல்லை, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, நான் வருகையிலேயே போயிடுறேன் அப்படின்னு. அவங்க ஆனா அவங்க வருகையை ஒத்துக்கிறாங்க, அதான் ரொம்ப முக்கியம். வருகையில போறவங்க போட்டோம். ஒரு கூட்டம் இப்படி இருக்கு, வருகையில போறவங்க எல்லாம் கோழைகள், பயந்து வருகையில போறாங்க. போறவங்க போட்டோம், நாம நின்று ரத்த சாட்சியா மறிக்கலாம் அப்படின்றாங்க. கோ ஹெட், யாரும் வேணானே சொல்லல, கோ ஹெட். ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாசல் வச்சிருக்கிறாரு. தன்னுடைய மனவாட்டி உபத்திரவப்படாம அவரோடு கூட வந்து சிங்காசனத்துல உட்காரணுங்கிறது தான் கர்த்தருடைய ஆசை. மனவாட்டி சபை உபத்திரவப்படாம அவர் கூட வந்து உட்காரணுங்கிறது தான் ஆசை. அதை விட்டுட்டு நான் ரோட்ல காவலர்கிட்ட அடி வாங்கி தான் வந்து மனவாளனை சந்திப்பேன்னு சொல்ற சபையை ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கு ஆண்டவனுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். 5-7 வசனம் வரைக்கும் பார்த்திருக்கிறோம். அதிலும் குறிப்பா 8 வசனம் சொல்லுது, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். அப்ப அன்னைக்கு யார் இருப்பாங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தர் இப்பயே முன் குறிச்சிட்டாராமா, ஜீவ புஸ்தகத்தில் எல்லாத்தையும் எழுதிட்டாராமா. எழுதினவன் மட்டும்தான் அன்னைக்கு நிலை நிற்பாங்களாமா, எழுதப்படாதவங்க ஆன்டி கிரைஸ்ட வணங்குவாங்களாமா. அப்படிதான் வசனம் சொல்லுது. இப்ப நம்மள ஆண்டவர் நித்திய ஜீவனுக்குன்னு எழுதியிருக்கிறாரு, நம்மள அதுக்குன்னு ஆண்டவர் எழுதியிருக்கிறார். நாம அதை சுதந்திரிக்க போகிறோம். அந்த 7 வருஷத்துக்கு ஒரு கூட்டத்தை எழுதி வச்சிருக்கிறார். 1000 வருஷ அரசாட்சிக்குன்னு ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். எல்லா காலகட்டத்துக்கும் ஒரு கூட்டத்தை கத்த ரெடி பண்ணிருக்காரு. தீங்கு நாளுக்கு என்று துன்மார்க்கனே ரெடி பண்ணி வச்சிருக்கிறாராம்.
நரகத்துக்குன்னு தூதர்களை வச்சிருக்காராம், பிசாசியும் அவன் தூதர்களையும் வச்சிருக்காராம். ஒவ்வொரு இடத்துக்கு ஒருத்தர் ஆண்டவர் வச்சிருக்காரு. புதிய வானத்துக்கு ஒரு கூட்டத்தை வச்சிருக்காரு, புதிய பூமிக்கு ஒரு கூட்டத்தை வச்சிருக்காரு, புதிய எருசலேமுக்கு வச்சிருக்காரு, சிங்காசனத்துக்கு பக்கத்துல நிக்கிறதுக்கு ஒருத்தனை வச்சிருக்காரு, கண்ணாடி கடல்ல நிக்கிறதுக்கு ஒருத்தர் வச்சிருக்காரு. இப்ப நாம எங்க நிக்க போறோங்கிறதான் கேள்வி. இப்ப அந்தந்த இடத்துக்கு நிக்கிறவனுக்கு அந்த தாட்டு தான் இருக்கும். எனக்கு ஆண்டவர் சொன்னது, எனக்கு உணர்த்தினதை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நான் சிங்காசனத்துக்கு பக்கத்துல நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னு எனக்கு ஆண்டவர் எழுதி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அந்த தாட்டு தான் இருக்கும், அதை நோக்கி தான் நடத்துவாரு. நான் அதை பத்தி தான் போவேன். இப்ப அந்த தாட் இல்லாம கண்ணாடி கடல்ல நிக்கிற ஒருத்தர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவர் அதுக்குன்னு செலக்ட் பண்ணிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு நான் என்ன சொன்னாலும் புரியாது, நான் என்ன சொன்னாலும் ஏறாது. ஏன்னா அவர் தாட் அதுக்கு தான் இருக்கு. அவர் லைஃப் ஸ்டைல் அப்படித்தான் அவர் வச்சிருக்கிறாரு. அந்த லைஃப் ஸ்டைல்ல போய் இல்லைங்க வாங்க நம்ம நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும் அவர் வரமாட்டார். தேமா பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு ஓடி போனான்ற மாதிரி போயிடுவார். ஒரு கூட்டம் தான் கர்த்தர் நியமித்த கூட்டம். அந்த கூட்டத்தை யாரும் மாற்ற முடியாது. அந்த கூட்டத்தில் தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் வச்சிருக்கிறார். அதனால தான் இந்த சத்தியம் உங்களுக்கு கிடைக்குது. அதனால தான் இந்த சத்தியம் எனக்கு தெரியுது. நமக்கு இந்த சத்தியத்தை ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். எதற்காக? நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்காக. சோ பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அந்த 7 வருஷத்துல யுத்தம் பண்ற கூட்டம் ரெடி. அந்த யுத்தம் பண்ண போகிற கூட்டத்தையும் கர்த்தர் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. அந்த 2 சாட்சிகள் அவரோடு கூட இருக்கிறது எல்லாம் ரெடியா ஆண்டவர் பக்காவா வச்சிருக்கிறார். இப்போ நாம நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற கூட்டம் கண்ணாடி கடலுக்கு இல்ல, அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிற கூட்டம், கிருபாசனத்தினால கிட்டி நெருங்குற சேர கூட்டம் நீங்களும் நானுமாக இருக்க போகிறோம். இதுக்கு கண்டிப்பாக நல்ல கவனிங்க. கண்டிப்பாக இந்த உலகத்துல சந்தோஷமா வாழ்ந்து அப்படி தலைமுறை தலைமுறையா இருக்கலாங்கிறது ஒரு உபதேசம். இந்த உலகம் எனக்கு பாத்திரம் அல்ல, நான் சிலுவை எடுத்துக்கொண்டு அவருக்கு பின்னால் போகிறேன், என்னை அவர் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வைப்பார். இந்த உலகம் எனக்கு பாத்திரம் அல்ல, இப்பூமி எனக்கு சொந்தம் அல்ல, அப்படி சொல்ற ஒரு கூட்டமும் இருக்கு. இதில் நாம எந்த கூட்டத்தில் இருக்கிறோங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணும். நான் எல்லாவற்றையும் விட்டு சிலுவை எடுத்து அவரோடு கூட நித்திய ஜீவனை சுதந்திரிக்க போகிறேன் என்று சொல்லுகிறவர்களாக இருப்பாரானால் நமக்குத்தான் ஆண்டவர் முதலாவதாக அந்த வாய்ப்பை கொடுக்கிறார். சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க வைக்க போகிறார். கர்த்தருக்கு சித்தமானால் நாம் அடுத்த வேதபாட வகுப்பிலிருந்து நாம் தொடர்ச்சியாக இந்த வசனங்களை நாம் படிக்க போகிறோம். நாம்